Guys, welcome to Vibe Learning. இன்னைக்கு நம்ம 10th Maths Chapter 1 Exercise 1.4ல 12th sum பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்கலாம். The function T which maps temperature in Celsius into temperature in Fahrenheit is defined by T of C is equal to F where F is a function. நம்ம இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போது T of C is equal to F where F is equal to இந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போது எல்லாமே ஈக்குவல் தான். T of Cயும் F எல்லாமே வேல்யூ இதுதான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு T of 0 என்னன்னு கேட்குறாங்க. T of 0 na T of C is equal to F. அப்போ F ஓட இது இங்கே function 9/5 C ஓட value 0 plus 32 இப்போ anything into 0 0 இப்போ 32. T of 28 9/5 to 28 plus 32. இதை வந்து கேன்சல் பண்ணி பாயிண்டில் வர வைக்கலாம். ஸோ இதை சும்மா மல்டிப்ளை பண்ணி அது எப்படி இந்த சைடு வரணும், 5ஆல் இதையும் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 28 into 9s are 72. அப்போ 252 252/5. இப்போது இந்த சைடும் டிவைடட் பை 5 வரணும்ல. அப்போது 32ஓட into 5 பண்ணிக்கலாம் plus 160. அப்போது whole divided by 5 வந்துடும். இப்போது 252 160 412 divided by 5. இப்போது 412 divided by 5 na 8 4s are 40. இதுக்கு அடுத்து 5 2s are 10.4 82.4. ஓகே, இதுக்கு அடுத்து எக்ஸோட லெக்டி ஆஃப் -10. இப்போ 9/5 -10 plus 32. இது கேன்சல் ஆகிடும்ல. 1s are 2s are. இப்போது மல்டிப்ளை பண்ண -18 plus 32. 32ல் -18 பண்ணால் ரவுண்டாக 10ன்னு வச்சுக்கலாம். 10 -20 பண்ணிட்டோன்னா 12. இப்போ 14. ஓகே, இதுக்கு ஃபோர்த் ஒன். the value of C when T of C is equal to 1 to 1 சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம C என்னன்னு கண்டுபிடிக்கணும். T of C தான் நம்ம எப்பயுமே போடுறோம், அதோட வேல்யூவே சொல்லிட்டாங்க 2 1 2ன்னு. இப்போ நம்ம C கண்டுபிடிக்கணும். அப்போனா இந்த ஈக்குவேஷன் 9/5C plus 32. நமக்கு T of C வேல்யூ சொல்லிட்டாங்கல்ல. இப்போது இந்த மைனஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். 9/5C is equal to 212 minus 32. ஓகே, இப்போ 9/5C equal to -32னா 180. அப்போது C ஈக்குவல் டு இந்த ஃப்ராக்ஷனில் இருக்க அந்த சைடு போனால் ரெசிப்ரோகேட் ஆகிடும். 180 into 5/9. 9 1s are 9 20s are. இப்போது 100. ஓகே, சியோட வேல்யூ 100. இப்போது ஃபிஃப்த் சப்டிவிஷன். the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. இப்போ நம்ம டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். எப்போனா கேஸ் என்னன்னா C is equal to F அப்படின்னு. அப்போது நம்ம அந்த ஃபங்க்ஷனில் F is equal to 9/+32ல் C equal to Fனா இப்போது Fோட வேல்யூவில் C போட்டுக்கலாம். 9/5C plus 32 இல்லை. இப்போது இது இந்த சைடு போயிடுச்சுன்னா C minus 9/5C equal to 32. இப்போது இந்த 5 அங்கே போயிடுமா. 5C minus 9C divided by 5 equal to 32. இப்போ இந்த 5 இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இது என்ன பண்ணுவோம், -4C equal to 32 into 5.
minus 4c is equal to 15 plus அந்த 10 இது பண்ணால் 160. இப்போ c equal to 160 divided by minus 4. 4 ones are 40 sir. இப்போ c equal to minus 40. Okay, அவ்வளோதான். Thanks for watching.